சார் ரொம்ப நாளாக உரிமைகளை பறிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு இருந்தபோது ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டியை அமைச்சிருக்கிறாங்க. மாநில அரசாங்கம், அதாவது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, அவங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது யாரும் பண்ணலையா இல்லை நம்ம தான் முதன்முறையாக பண்ணியிருக்கிறோமா? தொடர்ச்சியாகவே மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான பனிப்போர் நடந்து கொண்டே இருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய அதிகாரத்தையும் பறிக்க வேண்டும். ஒரு தேசம், ஒரு கலாச்சாரம், ஒரு மொழி என்ற அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒன்றிய அரசினுடைய இந்த ஒற்றை நோக்கம்தான் இது போன்ற சிந்தனையை தூண்டுகிறது. ஓகே, புரியுது. நெருக்குதல், நீ இப்படி பேசு, இப்படி உணாடிய வேண்டும், என்னதை தான் சாப்பிட வேண்டும், உனக்கு நிர்வாகியாக நான் தான் இருப்பேன், உனக்கு இந்த கல்வியை தான் நான் தருவேன், அந்த கல்வியையும் என் மொழியில் தான் பேச வேண்டும், பல்விதமான கல்வி வாய்ப்புகளை தருவேன், ஆனால் ஒரே மாதிரி நீட்டு வைப்பேன். இப்படி ஒன்றிணைந்த மாநிலங்களின் கூட்டாட்சியாக யூனியன் கவர்மெண்ட் தான் இந்த இந்தியா இஸ் நாட் அ கவர்மெண்ட்னு யாருமே எங்கேயுமே சொன்னதில்லை. நீங்கள் கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தா இந்தியன் கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தையே கிடையாது, இந்தியன் யூனியன் கவர்மெண்ட்ன்ற வார்த்தை தான் இருக்கிறது. அப்போ எதுக்காக அந்த வார்த்தை வச்சாங்க? பலதரப்பட்ட கலாச்சாரம், இந்தியா என்றுமே ஒருங்கிணைந்து இவ்வளோ பெரிய நாடு இருந்ததே இல்லை. இவ்வளோ பெரிய பேரரசாக இருந்த அவுரங்கசீப்பும் சரி, அக்பரும் சரி, அல்லது அசோகரும் சரி, தக்காணத்தை தாண்டி தமிழ்நாட்டை பிடித்து சேர்த்து ஆண்டதாக வரலாறு கிடையாது. தமிழ்நாடு என்று சொன்னால் இன்றைய தமிழ்நாடு மட்டுமல்ல, அது கிட்டத்தட்ட ஆந்திராவுடைய பெரும்பகுதியும் கேரளாவும் அதை சேர்ந்தது தான், தாண்டி வந்ததில்லை, மகளாயர்கள் வந்ததில்லை, யாருமே வந்ததில்லை. அப்போ அங்கங்கே பல சமஸ்தானங்கள், ஆயிரக்கணக்கான சமஸ்தானங்கள் ஆண்ட நாட்டை வெள்ளைக்காரர்கள் பிடித்து அதில் மெட்ராஸ் பிரசிடென்சி என்றும் மும்பை பிரசிடென்சி என்றும் வெஸ்ட் பெங்கால் பிரசிடென்சி என்றும் பிரித்து டெல்லியை ஆண்டார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களை விரட்டுவதற்காக நம்முடைய முன்னோர்கள், பெருந்தலைவர்கள் காந்தி, நேதாஜி போன்றவர்களாம் ஒன்று கூடி இதை இழுக்கும்போது அவர்கள் நம்பிக்கையின்பால் நாம் நட்பு கொண்டு மாநிலங்களுக்கு பெரும்பாலான அதிகாரத்தை கொடுத்து மத்தியில் வெளிநாட்டு உறவு, ரிசர்வ் பேங்க், கரன்சி, இராணுவம், இப்படி ஒரு சில துறைகளில் மட்டும் ஒன்றிய அரசனுடைய அதிகாரம், அந்த அதிகார பகிர்வு இருக்கும், பாக்கியெல்லாம் மாநிலமே பார்த்து கொள்ளும் என்ற நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இடத்தை பிடித்து வரியை பிடுங்கினார்கள், கல்வியில் நம்மளுக்கு அதிகாரத்தை பிடுங்கினார்கள். எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கணும் டெல்லியில் தான் போய் நிற்கணும், ஒரு கல்லூரி ஆரம்பித்ததுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கினா டெல்லியில் தான் போய் நிற்கணும், ஒரு யூனிவர்சிட்டி, தனியார் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும்னா டெல்லியில் தான் போய் நிற்கணும் என்று வரியில் நம்ம கொடுத்த பணத்தை வாங்க முடியாது. ₹1 கொடுத்து 29 பைசா வாங்கி கொண்டு இருக்கிறோம். இப்படி எல்லாமே ஒன்றியம் என்று போகிறது போல, சரி அதையும் விட்டு கொடுப்போம் என்று பார்த்தால் இன்று நீ இந்த மொழி தான் பேச வேண்டும், இந்த மொழியில் தான் படிக்க வேண்டும், இப்படித்தான் படுத்துறங்க வேண்டும், இப்படித்தான் எந்திரிக்க வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்போ மாநிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி, ஒரே நாளில் தேர்தல் கொண்டு வருவது, அதையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்புறம் இப்போ நமக்கு அந்த 7.2% பாராளுமன்ற தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது போய் கிட்டத்தட்ட 4க்கு வந்துடுவோம் போலக்குது. அப்போ பாண்டிச்சேரி மேலே நம்ம இருக்கணும், இல்லை அஸ்ஸாம் மாதிரி ஒரு மணிப்பூர் மாதிரி ஒரு சின்ன ஒரு குட்டி மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிற காரணத்தினால இந்த அரசு இது போன்ற தேவைகளை நம்ம மீது திணிக்கிறது. அதனால தான் இந்த முடிவை எடுத்துரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாரம்பரியமான முடிவு மாநில சுயாட்சி என்பது அதில் இடையில கோட்டை விட்டான்னு தான் நினைக்கிறேன். இப்போ தான் மறுபடியும் வீர் கொண்டு எழுகிறார்கள். இது மேற்கொண்டு வரணும். ஏன்னா ஒரே நேரத்தில் 2-3 வந்துருச்சு ஒரு பிரச்சனை. ஒன்றிய அரசை எதிர்க்கக்கூடிய நிகழ்வு நமக்கு ஒரே நேரத்தில் தொகுதி மறுவரையறை, அப்புறம் நம்மளுக்கு பணம், கல்விக்கான பணம் கொடுக்காத நிலையெல்லாம் நம்மளை சீண்டு விடுகிறது. இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை தான், மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஒன்றாகத்தான் இருக்க போகிறது, அதுவும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் நான் என் வீட்டை நிர்வகிக்கின்ற பொறுப்பை எனக்கு கொடுக்கணும், எல்லா வீட்டையும் நானே நிர்வகிப்பேன் என்று சொன்னால் இந்த நாட்டை துண்டாடக்கூடிய நிகழ்வுக்கு தள்ளி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு இந்த நாடு ஒன்றாக இருப்பது பிடிக்கவில்லை. இப்படி சொன்னால் இன்னொரு சிந்தனை மக்களுக்கு வரும். நமக்கு யாருக்கும் தன்னாடு கேட்கக்கூடிய இது சட்ட உரிமை கிடையாது. ஆனால் பிரிந்து போகின்ற வாக்குரிமையை செலுத்துகின்ற கருத்துக்களை கேட்கின்ற உரிமை வேண்டும் என்று கேட்பவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுக்கான ஆதரவு மேலங்கினால் இந்தியா என்னாகும் என்று சிந்திக்க வேண்டும்.
நாம் கடைசியில் யுஎஸ்எஸ்ஆரை பார்த்தோம். யுனைடெட் சோசியல் ரிப்பப்ளிக் மிக பெருந்த சர்வாதிகார ஆட்சியாக இருந்த ரஷ்யா கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நாடுகளாக கிளாஸ்நோத், பிரஸ்ராய்க்கா என்ற 2 திட்டங்கள் அடிப்படையில் கார்பச்சேவ் அவர்கள் அந்த திட்டத்தை அறிவித்து பிரிந்து போகின்ற உரிமை, வெளிப்படைத்தன்மை, நீ எல்லாம் இந்தியாவில் அந்த நாட்டு ரஷ்யாவில் இருந்துட்டு உலக நாடுகள் நீ அடிமைப்படுத்தி இந்த மக்களை ஏழ்மையாக்கி விட்டாய் என்ற ஒரே கூற்றிற்காக நாங்கள்லாம் பிரிந்து போகிறோம் என்ற முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த நாடு உருவாகி ஓகே அந்த இராணுவங்கள்லாம் வெல்ல முடியாத சூழ்நிலைக்கு அந்த நாடு பிரிந்து போனது. ஓகே சார், ஓகே.